அப்புறம் இவர் கருப்பு கலர் பொட்டு வச்சு கையில சிவப்பு கலர் கயிறு கட்டி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சட்டசபைக்கு வந்த உடனே அவர் வச்சிருக்கிறது அரகஜா தான் அப்படின்ட்டாங்க. அதை மையம் அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் வழிச்சு எடுத்து வேத மந்திரங்கள் ஜெபிச்சு உயிர் கொடுத்து பலி கொடுத்து இப்படி வேற நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அதை சக்தி வாய்ந்த பொருளா மாற்றி நம்ம நெத்தில வச்சோம்னா சபையை கட்டுப்படுத்தலாம். கட்சி ஆரம்பிக்காம பிரச்சாரம் பண்ணாம ஒருத்தர் சிஎம் ஆனார். அதுதான் விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். வருகிற 2026 அரியணை ஏற போறது இவருதான் ஒரு சோதிடர் முன்னாடியே சொல்லிட்டார். அந்த சோதிடருக்கு சட்டசபையில பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு, அரசாங்க பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 24 மணி நேரத்துல எதிர்ப்பு வந்தவொடனே அந்த பதவியை திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனாரு. வேல் வாங்க சொன்னாங்க, வாங்கினாரு. கையில கயிறு கட்ட சொன்னாங்க, கட்டினாரு. கோட்டு போட சொன்னாங்க, போட்டாங்க. மை வைக்க சொன்னாங்க, மை வச்சாங்க. கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பியாவை முதல்ல அறிமுகப்படுத்தி சக்தி வாய்ந்த கடவுள், எனக்கு அந்த தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் ஒரு பிரபலியன் தான். இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா ஐயா தான் சொன்னது. மூகாம்பியா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 2 சிஎம் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, மூகாம்பியா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆன்மீக வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட NN சந்திரகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா உங்க நெத்தில இருக்கிற அந்த கருப்பு போட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது இந்த கருப்பு நிற போட்டு வச்சது எவ்வளவு பெரிய வைரலா, அந்த பதவி ஏற்றதை விட அவர் அந்த கருப்பு நிற போட்டு வச்சதுதான் எவ்வளவு வைரலா போச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு சிறப்பம்சம் என்ன, அந்த கருப்பு நிற போட்டு என்னன்றது நிறைய பேர் கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தனியா வேற எல்லாருமே ஒரு உளவுத்துறை மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இப்போ நான் நெத்தியில வச்சிருக்கிறது இப்ப இல்லை, நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். ஏன்னா என்னை பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் மை இல்லாமல் வெளில போக மாட்டேன், மை வச்சிருப்பேன். அது மாதிரி சந்தன புட்டெல்லாம் வைப்போம். இது நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு உண்டான ஒரு விஷயம், அதுக்காக நம்ம வைக்கிறோம். அவரையும் ரொம்ப நாளா தெரியும். இப்போ அவருக்கு வயசு 51, ரொம்ப நாளா அவர் எல்லாருக்கும் தெரியும். இப்போதான் அவர் புதுசா அந்த கருப்பு கலர் பொட்டு வைக்கிறாரு. அது மாதிரி கையில சிவப்பு கலர் கயிறு, அப்புறம் கருப்பு கலர் கோட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஒரு மாறுதல் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருங்காலி மாலைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. பிரபல்யம் போட்டிருந்ததுனால எல்லாரும் கருங்காலி மாலையை ரொம்ப விரும்பினாங்க. கருங்காலி மாலைக்கு நிறைய ஆர்டர், அது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணினாங்க. அப்புறம் அது நாளடைவில் எல்லாம் போச்சு. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிஎம் வச்சிருக்கிறது அரகஜா வச்சா அந்த மாதிரி ஆயிடலாம்னு சொல்லி இப்ப அரகஜாவுக்கு டிமாண்டா இருக்கு. நிஜமாவா ஐயா? ஆமா, நான் இதை சாதாரணமா கேட்க போய் அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு ஸ்டோரி இருக்கா? இப்ப ஒரு பிரபலியம் அவரு பேட்டியில என்ன, அவரை போய் கேட்டாங்க, ஐயா நீங்க போட்டிருக்கிறது கருங்காலின்னு எல்லாரும் சொல்றாங்களே, அங்க இது கருங்காலியா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போயிருந்தேன், எங்க தாத்தா போட்டு அவளை போட்டிருந்தாங்க, எனக்கு இது பிடிச்சிச்சு, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு, போட்டிருந்தவரே சொல்லிட்டாரு. அது கருங்காலியா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு. அது அவர் போட்டதுனால அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு பிரபல இயக்குனர் அவர் போட்டிருந்தாரு. அப்புறம் அது கருங்காலிக்கு பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. அவரை தான் சொல்றேன் நான், தனிச்சு போட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் போட்டாரு, ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்பட்டு. அப்புறம் இவர் கருப்பு கலர் போட்டு வச்சு கையில சிவப்பு கலர் கயிறு கட்டி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சட்டசபைக்கு வந்த உடனே அவர் வச்சிருக்கிறது அரகஜா தான் அப்படின்ட்டாங்களே. இப்ப அரகஜாவுக்கு ஆன்லைன்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஆன்லைன்ல ரொம்ப அந்த வியாபாரம் பட்டுஜோரா நடக்குது. என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாந்திரிகத்துல ஒரு மை அரைக்கணும், இல்ல ஒரு ஏதேனும் வேலைங்க பார்க்கணும் அப்படின்னா அத்தரு, புணுகு, ஜவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டல்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தோக்கு, வெற்றி வேறு, தர்பை புல்லு, பச்சை கற்பூரம், இன்னும் அரிதான பொருள்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் அது மையா மாறும். சரிங்களா? அதை மையா அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் வழிச்சு எடுத்து வேத மந்திரங்கள் ஜெபிச்சு உயிர் கொடுத்து பலி கொடுத்து இப்படி வேற நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அதை சக்தி வாய்ந்த பொருளா மாற்றி நம்ம நெத்தில வச்சோம்னா சபையை கட்டுப்படுத்தலாம். அப்படியா? ஒரு சபைங்கிறது ஒரு அதிகமா கூட்டம் கூட்டுற இடம், ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய இடம், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடம். ஏன் நீ சபையில நிக்கல, ஏன் சபைக்கு நீ வரல அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அது ஒரு சபைன்னு பேரு. அவர் இருக்கிறது சட்ட சபை. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொன்ன பேச்சை கேட்கணும்னா அந்த நோக்கத்துல வச்சாருன்னு நான் சொல்ல வரல. ஏங்க, ஒரு சாதாரண சபையை கட்டுப்படுத்துறதுக்கே இந்த மாதிரி மை தேவைப்படுது. ஒரு சட்டசபைங்கிறது 234 தொகுதியில ஜெயிச்சவங்க அங்க இருக்காங்க, அமைச்சர்கள் அங்க இருக்காங்க, IAS, IPS, உயர் பதவி, இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் அங்க இருக்காங்க. இத்தனை பேரையும் நம்ம ஆட்கொள்ளணும். நம்ம போடுகிற மசோதாவுக்கெல்லாம் அவங்க அந்த பண்ணணும். இவரை இப்ப அந்த சட்டசபையை டெலிகாஸ்ட் பண்றாங்க. டிவியில நீங்க பார்க்கலாங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு. இவருடைய இருக்கையில இருப்பார தவிர யாரையும் இவர் பார்க்க மாட்டாரு. இவர் பாட்டு கீழே அப்படி இருப்பாரு.
ஒரு விவாதம் வரும்போது அவங்களை இவங்க பார்த்தாங்கன்னா அங்க கடுமையான சூடு இருக்காது, அந்த விவாதம் அனல் பறக்கிற அளவுக்கு இருக்கு. அது ஒரு இது ராசவசியம் ஐயா இருக்கலாம், எதிரிகள் வந்து அதிகமா இல்லாம இருக்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு மன சாந்தி கிடைக்கிறதுக்கு இருக்கலாம், இந்த நிர்வாகத்திறனை சரிவர கொண்டு போறதுக்காக இருக்கலாம். அரகஜாவை மாத்திரம் வச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியாது. அப்ப அதுக்கு பின்னாடி உண்மையாவே ஏதோ ஒரு அது விஷயம் ஒரு மை, அது ஒரு சக்தி வாய்ந்த பொருள், மையா தான் இருக்கணுமே தவிர அரகஜாவை மாத்திரம் வச்சு பண்ண முடியாது. இரண்டாவது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் போக சொன்னாங்க போனாரு, வேல் வாங்க சொன்னாங்க வாங்கினாரு, கையில கயிறு கட்ட சொன்னாங்க கட்டினாரு, கோட்டு போட சொன்னாங்க போட்டாங்க, மை வைக்க சொன்னாங்க மை வச்சாங்க. அப்புறம் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பியாவை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தி சக்தி வாய்ந்த கடவுள், எனக்கு அந்த தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் ஒரு பிரபலியன் தான். இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா ஐயா தான் சொன்னது. மூகாம்பியா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல 2 சிஎம் அங்க போயிட்டு வந்திருக்காங்க, மூகாம்பியா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, பிரபலியம் எல்லாம் போயிட்டு வருவாங்க. அது ஒரு அதர்வன கடவுள் இல்ல, ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள். அது டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு மூகாம்பியா கோயிலுக்கு ஒரு போயிட்டு வந்தாரு. கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஒண்ணு இருந்துச்சு, சரிங்களா? அங்க சிவப்பு கலர் பொட்டு வச்சாரு. புரியுதா உங்களுக்கு? அங்கதான் இருக்கு விஷயமே, அங்கதான் இருக்கு ட்விஸ்ட்ன்றீங்க. இங்க வந்து கருப்பு கலர் எல்லாம் வச்சாரு இல்லையா? மூகாம்பியா கோயில்ல இருந்து வெளியில வந்த விஷயத்தையும் போட்டோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேளுங்க. அவருக்கு வந்து இப்ப குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, ஒரு நாள் அவர் வந்து சிகப்பு போட்டு வைக்கணும்ன்றதுனால வச்சுட்டாரோ? அப்படி மூகாம்பியா கோயில்ல கொடுத்த பிரசாதமா கூட இருக்கலாம், சிகப்பு வச்சாரு. அப்புறம் வந்து இப்ப மை வைக்கிறாரு கருப்புகள். அது ஒரு சில பேர் அரகஜான்னு சொல்றாங்க. அரகஜாவை மாத்திரம் வச்சு ஒரு பெரிய ஜாமராஜ்யத்தையோ ஒரு விஷயத்தையே பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு பக்கம் இருக்குன்னு பேசுனாங்க, ஒரு பக்கம் இல்லைன்னு பேசுனாங்க. மாந்திரிகம் ஒரு சைடு ஏத்துக்கிட்டவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க, சோதிடத்தை ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டவங்க இருந்தாங்க. இதுல சில பேர் இதெல்லாம் ஒரு குழப்பா, மாந்திரிகம்னு ஒண்ணு இல்ல, சோதிடம்னு ஒண்ணு இல்ல, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு தனியா பண்றாங்க, மக்களை ஏமாத்துறாங்கிற மாதிரி ஒரு பரவலா பேச்சுக்கள் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி ஒண்ணு இங்க கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, வருகிற 2026 அரியணை ஏற போறது இவருதான்னு ஒரு சோதிடர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அந்த சோதிடருக்கு சட்டசபையில பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு, அரசாங்க பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 24 மணி நேரத்துல எதிர்ப்பு வந்தவுடனே அந்த பதவியை திரும்ப வாபஸ் வாங்கினாங்க. அப்ப இங்க சோதிடத்தால 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே சொல்ல முடியும். அந்த சோதிடர் பிளாக் மேஜிக்கை பத்தி பேசியிருக்காரு. ஒரு கருணை யட்சினி, ஒரு குட்டி சாத்தான், ஒரு கைகருப்பு, ஒரு வேதாளம், ஒரு மோகினி, பரிவார தெய்வங்களை யாரு ஒருத்தர் வணங்கி சித்து எடுக்கிறாங்களோ அது பிறகு நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே காதுல சொல்லிடுங்கிறது இங்க மாந்திரிகத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் நிறைய காணொலியில பதிவிட்டு இருக்கேன். உச்சிஷ்ட கணபதியா இருக்கட்டும், யக்ஷினியா இருக்கட்டும், மோகினியா இருக்கட்டும், குட்டி சாத்தம், கைகருப்பு, வேதாளம், வாராகி, பிரத்யங்கிற பரிவார தெய்வங்கள் நிறைய இருக்கு. அதை அனுதினமும் வழிபாடு பண்ணி அதோட அருள் பெற்று அதோட சித்து எடுத்தா பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே துல்லியமா சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயத்த இங்க செஞ்சாங்க. அந்த மாதிரி மைய வந்து நம்புறதுக்கு தயாரா இருக்காங்க. மை வச்சா அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய முடியுங்கிறது. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. சாரி, இப்ப உண்மையாவே அந்த மை வச்சா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எளிதா நடக்குமா? நடத்தி காட்டியிருக்காங்கல்ல, அதுதானே விஷயம். நடத்தி காட்டியிருக்காங்கல்ல. திருச்செந்தூர் போங்க, வேலு வாங்குங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுங்க, நீங்க அரியணை ஏறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து இன்னொரு காணொலியில வந்து யானை சென்னையில வீழ்த்தப்படுவாராங்கிறது தான் அந்த தம்மையிலோட தலைப்பு. அதுல நான் பேசியிருக்கேன். இந்த சின்ன வடிவமைப்பு, யானையை ஜூஸ் பண்ணினது, வாகமலரை ஜூஸ் பண்ணினது, வியாழக்கிழமை கொடி லான்ச் பண்ணினது, வியாழக்கிழமை மாநாடு நடத்தினது, வியாழக்கிழமை அப்பா அம்மாவை சந்திச்சது, சாய்பாபா கோயில் அம்மாவுக்கு கட்டி கொடுத்தது, இதுல எல்லாம் பின்னாடி பெரிய விஷயம் இருக்குங்கன்னு நான் பேசியிருக்கேன். ஒரு சோதிடர் இருக்காருன்னு. இது எல்லாமே கரெக்டா திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. 7 மணிக்கெல்லாம் பொக்கையோட அந்த சோதிடர் அங்க போயிட்டாரு. காரை விட்டு கீழே இறங்கி பொக்கையை கொண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டாரு. அப்ப கூட அவர் சொன்னார், அதையும் அவர் ஒரு பிரத்யேகமான நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு. இருங்க பார்ப்போம் அப்படின்னு. 100 தாண்டினத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஆமா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவர். சரிங்களா? இங்க துல்லியமா கணக்கிடப்படும். இங்க மாந்திரிகம் உண்மை, சோதிடம் உண்மை, அதர்வன உண்மைங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிராக்கள் ஒண்ணு இங்க நடந்துச்சா இல்லையா? நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சரிங்களா, அவர் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் ஹிட் ஆகணும், இல்ல நான் வேற லெவலுக்கு வரணும்னோ மூகாம்பியா கோயிலுக்கு போகல, திருச்செந்தூர் போகல, கையில கயிறு கட்டல, பொட்டு வைக்கல, மை வைக்கல, இதெல்லாம் இல்லையான்னு. இப்ப இதெல்லாம் நடக்குதா என்ன? பின்னாடி ஆலோசனை சொல்லப்படுறாங்க, அதை கேட்குது. சரிங்களா? இப்ப அந்த மை இப்ப ஏன் வைக்கிறது இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு வைக்கல? அவரு இல்ல வைக்கிறாரு. இந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றதுனால நெத்தியில வைக்காம உச்சாந்தலையில வைக்கலாம். நெத்தியில தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உச்சாந்தலையில வச்சுக்கலாம். மை பயன்படுத்தல, நம்ம என்ன கூட இருந்தா பாக்குறோம். அது இந்த மாதிரி அவர் இதே வேலையா எல்லாரும் பேசுறாங்க, பிரபலியமா அதை ரவுண்டு பண்ணி காமிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு வர்றதுனால அது பேசும் பொருளா மாறுது இல்லையா? விமர்சனத்துக்கு வரும்பொழுது
சரி ஓகே, அதை வேற மாதிரி பயன்படுத்தலாம். அப்ப நெத்தியில அந்த மைய நெத்தியில தான் வைக்கணும்ன்றது இல்ல. இல்ல, தலையில வைக்கலாங்க, உச்சாந்தலையில வைக்கலாம், தலையில தைச்சுக்கலாம், உச்சாந்த. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப மோதிர விரலால எடுத்து மை நெத்தியில வைக்கும் பொழுது மீதி பேலன்ஸ் வந்து விரல்ல இருக்கும். சில பேர் துணியில துடைப்பாங்க, இல்ல அதெல்லாம். நான் பெரும்பாலும் எல்லாரும் தலையில தான் அதை தடவிக்குவாங்க. சரிங்களா? அது ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு கண்மை இட்டாலே விரல்ல மீதி இருக்கிறத எங்க தடவுவாங்க? தலையில தான் தடவுவாங்க. தலையில நீங்க தாராளமா மை வைக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நெற்றியில தான் வைக்கணும், மூன்றாவது கண்ணுல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எல்லாரும் அதை கவனிச்சதுனால அவர் இப்ப நெத்தியில வைக்காம உச்சந்தலையில ஒரு பேசும் பொருளா இருக்கு, விமர்சனமா இருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே, நேற்று மை வைக்கிறத வந்து ஒரு நிறுத்திட்டதான் நீங்க சொல்றீங்க. இப்ப நெத்தியில வைக்கிறது இல்ல, ஃப்ரீயா தான் இருக்காரு அப்படின்னு. மூகாம்பியோட பிரசாதம் வைக்கலாம், கையில கயிறு கட்டி தானே இருக்காரு, அதை ஒன்றும் அவுத்து போடலையா? அது இன்னும் இருக்கதானே செய்யுது. கோட்டு போட்டுக்கிட்டு தானே அவர். இந்த கோட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறை நம்பிக்கை வந்து ஐயா கலைஞர் ஐயாவுக்கு கிடையாது, ஆன்மீகவாதி அவர் கிடையாது, இறை நம்பிக்கை கிடையாது. கருப்பு கலர் கண்ணாடியை தான் அந்த ஆயுள் காலம் முழுவதும் பயன்படுத்தினாரு. மஞ்சள் கலர் துண்டை தான் ஆயுள் காலம் முழுவதும் பயன்படுத்தினாரு. அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் இறை நம்பிக்கை கிடையாத தவிர, அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நிறைய கோயில்களுக்கு போவாங்க, நிறைய பரிகாரம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். ஃபைன். இப்போ இந்த குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு கடக ராசியில, அதுவும் 12 வருஷம் கழிச்சு கரெக்டா இவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு இந்த டைம்ல. சோ இதுக்கப்புறம் இந்த பதவி காலம் எத்தனை வருஷம் இருக்கும்? பாதி பேர் வந்து எல்லாம் 6 மாசம் தான் இருக்கும், இல்ல 3 மாசம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது நீங்க எப்படியாவது கணிச்சிருக்கீங்களா? எனக்கு வந்து சோதிடம் தெரியும், ஆனா நான் வந்து அவருடைய சாதகம் என் கைக்கெல்லாம் வரல. சரிங்களா? இந்த மாதிரி காணொலி நம்ம பார்த்துதான் அவரு கடக ராசி கடக லக்கணம்னு சொல்லப்படுது. அதை வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப 12 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் அந்த குரு பயிற்சி வந்து கடகராசியில உச்சம் பெறுவார். அப்ப கடகராசியில உச்சம் பெறும் பொழுது ஒரு 3 ராசியை பிரத்யேகமா பார்ப்பாரு. மகரம், மீனம், விருச்சகம், இதை 3ஐயும் பார்ப்பாரு. மீதி இருக்கிற ராசிகளுக்கு அவங்களுடைய கர்மா அடிப்படையில கூடவோ குறைச்சோ பலன் கிடைக்கும். சரிங்களா? இவர் கடகராசி கடக லக்கணம்னு சொல்றாங்க, நான் பார்த்தது இல்லையா, சொல் கேள்வி தானே இது நம்ம. அப்ப கடகராசியில குரு பகவான் உச்சமாகும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் உண்டு, விபரீத ராஜயோகம் உண்டு. அதுதான் அரியணை ஏறி இருக்காரு. சரிங்களா? அப்ப அந்த குரு பயிற்சி, இந்த அரியணை ஏறினது போனது எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கு. சரிங்களா? இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு நல்பலன் கிடைச்சிருக்கும் போது எப்படி உங்களுக்கு ஆட்சி கலையும்? இப்ப விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இப்ப என்ன தெரியுமா, இப்போ நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இப்ப இவருக்கு இருக்கு, அப்புறம் வந்து பிஎம் அவருக்கு இருக்கு, ரிஷபராசியில வந்து இருக்காரு உதயநிதி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சமூக வலைதளத்துல ஒரு ட்ரோலாவே அடிச்சு, எனக்கு நீச்சபங்க ராஜயோகம் வருதுன்னா என்னோட ராசிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற. அது வந்து நம்மளா பண்ணியெல்லாம் வர வைக்க முடியாது, தானா வரணும். இப்ப வந்து நீங்க இப்ப இருக்கிற சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் மன்றத்தை வந்து கட்சியா மாத்தி 3 வருஷம் இதை வந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் கரூர்ல ஒரு 41 பேர் உயிர் சேதம் நடந்து ஒரு பெரிய விஷயங்களை பண்ணி தான் அவர் அரியணை ஏறினார். சரிங்களா? இவருக்கு சிரமங்கள் இருந்திருக்கு. 3 வருஷம் வந்து பயணம் பண்ண, அதை கட்சியா மாத்தி பயணங்கள் பண்ணி 234 தொகுதியில ஆள் நிறுத்தி 14-15 தொகுதிக்கு தனி விமானத்துல போய் பிரச்சாரம் பண்ணி உழைப்பு நிறைய போட்டிருக்காரு 3 வருஷத்துல. இது நீச்சபங்க ராஜயோகத்துல வரலாம், விபரீத ராஜயோகத்துல வரலாம், இல்லையே நான் சொல்ல வரல. ரைட்டு, ஓகேங்களா? அது ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கலாம். கட்சி ஆரம்பிக்காம பிரச்சாரம் பண்ணாம ஒருத்தர் சிஎம் ஆனார், அதுதான் விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். 4.5 வருஷம் ஆட்சியும் செஞ்சார் எடப்பாடி ஐயா. அவர் கட்சி ஆரம்பிக்கல, பிரச்சாரம் பண்ணல, ரொம்ப இந்த மாதிரி சிரமம் எல்லாம் படல. சரிங்களா? அங்க ஒரு குழப்பம் நடக்குது, யாரு அரியணைக்கு நியமிக்கணும்னா அவர் பேரை சொல்லிட்டார். அதுதான் ரியல் அதிர்ஷ்டம்னு நீங்க. அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். 4.5 வருஷம் அரியணை ஏறிட்டாரு. அரியணை ஏறின காலத்துல கொரோனா மிகப்பெரிய நெருக்கடி, ஆட்சி கலைஞ்சிரும்னாங்க, சரிவர பண்ண முடியாதுன்னாங்க, சிரமம்னாங்க. ஆனா கம்ப்ளீட்டா 4.5 வருஷம் இருந்து பண்ணாரு. அந்த மாதிரி நீட்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனார். 7% வந்து அதை ஒரு கட்சியினுடைய ஒரு அந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்த அங்கீகாரம் பண்ணார். நீட்ல வந்து அந்த மாணவர்கள் அது ஏதோ ஒரு 240 பேருக்கோ 300 பேருக்கு அது சீட்டு கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு மசோதாவை ஒண்ணு அதுல நிறைவேற்றினாங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ணார். அதுதான் நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம். பிஎம் ஐயாவுக்கு ஓகே, மோடி ஐயாவுக்கு வந்து அவர் ஏதோ ஒரு டீ கடையில அது வரலாறு நம்ம கூட இருந்து பார்க்கல. சரிங்களா? அவருக்கு 2 முறை இருந்து இப்ப 3வது முறையாவும் இருந்துகிட்டு இருக்காரு. சரியா? அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன பண்ண, ஒரு 2 தடவை ஒருத்தர் இருந்துட்டாக்க 3வது ஆள் மாத்துவாங்களாம். சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது இல்லைங்களா, அந்த மாநில தலைவரை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலையார் இருந்தாரு, அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், இப்படி வந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அது வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்களை. அது நல்லா உழைக்கிறவங்க, கட்சிக்குன்னு வேலை பார்க்கறவங்களும் அப்படி இருக்கும். ஆனா இப்ப வந்து மத்தியில பாத்தீங்கன்னாக்கா 3 பீரியடு இவராவே பிரதமராகவே இருக்காரு. இவருடைய உழைப்பு, திட்டமிடுதல், அந்த நோக்கத்துல அந்த கட்சி அந்த கொடுத்துக்கிட்டு, அது விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம்.
இதுதான் இப்படிதான் கணக்கிடப்படும். இந்த 12 ராசிக்காரவங்களில் இப்பைக்கு நடந்திருக்கிற குரு பயிற்சிக்கு 3 ராசிக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் மற்ற ராசிகளுக்கு கூடவோ குறைச்சவோ இருக்கும். இதுல உங்களுக்கு எப்ப நீச்சபங்க ராஜயோகம் வரணும், விபரீத ராஜயோகம் வரணுங்கிறது உங்களுடைய கர்ம அடிப்படையிலையும் நீங்க வாங்கி வந்த வரம், லக்கணாதிபதி, ராகு, கேது, குரு, சனி இவங்களெல்லாம் கணக்கிட்டாதான் அது வரும். 51 வயசுல தானே அரியணேறி இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு சின்ன சின்ன வயசுகள் இருக்கு. 30 வயசுலயும் இருக்காங்க, 25 வயசுலயும் இருக்காங்க, 40 வயசுலயும் இருக்காங்க, 45 வயசுலயும் இருக்காங்க. அதுவும் நம்ம விபரீத ராஜயோகத்துல நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். உண்மையாவே இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஜோதிட ரீதியா நாங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா.